எனது அன்பார்ந்த நியமக்ஸில் பணம் போட்டு தீர்வுக்கு காத்திருக்கும் நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கம். இன்றைய தேதி 13/2/2025. நண்பர்களே, நான் பலமுறை சொல்லிவிட்டேன், நீங்க நியோமக்ஸ்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குதிரை கொம்பு. அவர்களிடம் ஈவு, இரக்கம், மனிதாபிமானம் எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஈவு, இரக்கம் எதுவுமே கிடையாது. நல்லா கூலிங்கா பேசுவாங்க, கூல கும்பிடு போடுவாங்க, அப்படியே மேலையிலேயே நின்று காலில் விழுகிறாப்புல பேசுவாங்க. அவங்க சோத்து தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்களாம், நம்ம பூரம் உதவணுமா, இடம் வாங்கிக்கணுமா, எந்த வகையிலும் அவர்கள் நியாயமற்றவர்களாக இருக்கின்றார்கள். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு யாராவது போராடுவாங்க, யாராவது கேஸ் போடுவாங்க, நம்ம பணம் மடியில தொப்புன்னு விழுந்துரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப 100 பேர் கொண்ட குழுக்களுக்காக போறோம் அப்படின்னா அந்த 100 பேருக்கு தான் கோர்ட்ல கொடுக்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும். கம்பெனி இன்னைக்கு ஏடகூடமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அவ தீர்வு மிகவும் எளிது. ஆனால் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் எம்டியில இருந்து மற்றவங்க எல்லாருமே குறுக்கு வழியை தான் கையாளுறாங்க, நேர் வழியை அல்ல. ஒரு உதாரணங்க, வாய்ஸ் ஆஃப் அழகர்சாமி சார் ரூம்ல வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? தன்னுடைய எதிர்ப்பாளர்களை வரவழைத்து அந்த இடமாக கொடுப்பதற்கு தீர்வு. சரி, அதை உருப்படியா செஞ்சாங்களா? எதுவுமே கிடையாது. அந்த எதிர்ப்பாளர்கள் அனைவரும் என்னையும் சேர்த்து தான் இப்ப மறுபடியும் எதிர்ப்பாளர் ஆக்கிட்டாங்க. அவர்களை அரவணைத்து வைக்க தெரியல. அரவணைத்து வைக்கிறது அப்படின்னா சரி கட்டி வைக்கிறது இல்ல. இடம் வேணுங்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், வேணுங்கிறவங்களுக்கு தான். அந்த இடமும் நியாயமான விலையாக இருக்க வேண்டும். அது ஃபர்ஸ்ட் இல்ல. 1 லட்சம் ரூபாய் கூட பெறாது அந்த இடம். 1 லட்சம் ரூபாய் பெறாது. 15 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய், அதுல ஒரு பாதி பணம் பாதி இடம், 2 பிளாட் தர்றாங்களாம். 1 லட்சம் ரூபாய் கூட பெறாது. நான் போய் நேரில் பார்த்தவன். சரி, பதிவாகுது. வாங்குறவன் இடத்தை காமிக்க முடியுமா? கிடையாது. சர்வே நம்பரை வச்சு பதிகிறோம். அந்த கூட்டத்துக்குள்ளதான் உங்க இடம் இருக்கு. பதிஞ்சா பத்திரத்தை கொண்டு போயிருவோம், டிடிபிசி அப்ரூவல் வாங்குவோம், லே அவுட் அப்புறம் போட்டு உங்களுக்கு தருவோம். என்னையா விளக்கெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க? மறுபடியும் இருந்து வர்றீங்க. அப்ப மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாகும், ஸ்லேவ்ஸ் ஆகும். அப்படியே நம்மளை முட்டாளாவும் கிறுக்கனாவும் ஆக்குறாங்க. ஒரிஜினல் பத்திரத்தை நீ நாணயமானவர்களா? இல்லை, நாணயமற்றவர்கள். வாய் சுத்தமானவங்களா? கிடையாது. நாணயமற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், மிகவும் எந்த வேலையும் செய்யக்கூடிய கேவலமான ஆட்கள். மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் குறியாக இருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அதே பாணியில வராங்க. அதுக்கும் போய் இழிச்சாலைங்க போய் வாங்குறாங்க. அது அவன் தலையெழுத்து. அந்த இடம் வாங்கினா கண்டிப்பா அவங்க சொல்ற ரேட்டுக்கு நீங்க வாங்கும் போது அது சரியாய் வர குறைஞ்சது 7-8 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் லாபம் பார்த்து விற்க முடியும். அத சரி கட்டுறதுக்காக பலவிதமான இடைத்தரகர்கள் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறது. எதுக்குன்னா மிஸ்யூஸ் பண்றாரு. எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் இருந்தாங்கன்னா அவர் அரசியல் கட்சியா மாத்தினாரு, மக்களுக்கு தொண்டு செய்தார். கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தில்னா அவருடைய பேச்சாற்றலும் செயலாளர்களும் அவர் ஆரம்ப கட்டத்தில் முழுமையாக செயல்படுத்தது கம்யூனிஸ்ட் பாலிசி தான். கம்யூனிஸ்ட் பாலிசி தான் டிஎம்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. கம்யூனிஸ்ட் கொள்கையில பாதி. ஆக அந்த கூட்டங்களை எவ்வாறு நல்வழிப்படுத்துவது என்பதை தெரிந்தவர்கள். ஆனா இவரு தனக்கு சேர்ந்த கூட்டத்தை தீய வழியிலும் தவறான வழியிலும் இவர் கொண்டு போறாரு. ஆகையால
இவர் தீர்வே கொடுக்க முடியாது. நல்லா பேசும், அந்த பேச்சாளர் பேசி முடிச்ச உடனே எல்லாம் வைறான். முதல்ல எல்லாம் பேசி முடிச்ச பணம் போட்டான், இப்ப வைய. ஏன்னா இறைவன் அந்த சக்தியை எடுத்துக்கொண்டார். இறைவன் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். எல்லாம் நம்மளுடைய வீட்டுல இன்னைக்கு வறுமையும் நோயும் தாண்டவமாடுது அப்படின்னா அதுக்கு காரணமே இவங்கதான். அரசு இவர்களை சைபர் குற்றவாளிகளாக கருதி இவர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். சைபர் குற்றம் தான். போன்ல பேசுவா, உங்களுக்கு பணம் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு இதை டச் பண்ணாக்க பணம் போயிடும். அதேதான் இவரு சைபர் குற்றவாளி. நாங்க இடம் தர்றோம், அது தர்றோம், உங்களுக்கு 1க்கு 4000 10,000 பொய்யான வாக்குறுதிய மேடையில் அப்படி கூலிங்கா பேசி காலில் விழுந்து சாதிக்கிறது. அப்ப அந்த பிராடுக்கும் இந்த பிராடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உங்களை நம்பி ஏங்க பயங்கரமான கண்ணிங்க, பயங்கரமான கண்ணிங், கேடு கட்டவர்கள். ஆரம்பத்திலிருந்து அவனுடைய விஷயத்தை கரெக்டா காய் நகர்த்திட்டான். வெல் அண்ட் ப்ரிப்பேர்டு பிளான். நமக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ல இடத்துக்கு தான் பணத்தை வாங்கிட்டு ஏஜென்ட்களை விட்டு 1.5 வட்டி தருவோம், 2 வட்டி தருவோம். அது 1.5 மடங்கு ஆகும், 2 மடங்கு ஆகும்னு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு அதை அப்படியே நம்மளை ஏமாந்து போனோம். 2வது முறையும் ஏமாறக்கூடாது, 2வது முறையும் ஏமாறக்கூடாது. அதைத்தான் நான் சொல்றேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். வீட்டுக்குள்ள இருந்தா எதுவும் ஆகாது. வழக்கு தொடர்ந்தால் மட்டுமே வர முடியும். நானும் குறிப்பிட்ட பேரை சேர்த்துக்கிட்டு நான் அதுக்கு மேல வர்றவங்கள வேண்டான்னு சொல்லிடுவேன். நீங்க அதான் அலட்சியம் காட்டுகின்றீர்கள். சரி, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அவன் நாசமா போக, பேதியில போக, என் துட்டை எடுத்துட்டான் எப்படின்னு நீங்க வைக்கிறத விட, நாளைக்கு ஹைகோர்ட்ல ஒரு கூட்டம் நடக்குது 11 மணிக்கு. அந்த கூட்டத்துல பரவலாக கலந்து கொள்ளுங்கள். நீங்க போகும்போது நீங்க அந்த இதுல நியமனத்துல போட்ட டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் பெயில் கேன்சலேஷனுக்கு 200 பேர் கொண்ட இதை சேர்க்கிறாங்க. நீங்களும் அதுல சேருங்க, 2000 ரூபாய் பீஸ் கட்டி வீட்டுக்குள்ள வயிறதை விட்டுட்டு தூக்கி உள்ள வைங்க. இவங்கெல்லாம் மக்கள் நல விரோதிகள். வறுமை ஏங்க இவங்க செய்யற வேலை நீங்க எந்த காலத்திலயுமே பணத்தை கண்டே பார்க்க முடியாது. இந்த வின்னர்ல நம்ம வடிவேல விரட்டுவாங்க, தெருவை சுத்தி சுத்தி வருவான். என்னடா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடுற தெரு, ரோட்டையே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சுத்தி சுத்தி இழந்துடுறோம். அது சொத்த இடம், விலை போகாது. அப்புறம் நீங்க அதை வித்து பணம் பார்க்கணுமா? நீங்க எப்ப பணத்தை பார்க்க, எப்ப பணத்தை அப்படியா சொல்லி வாங்கினா, அப்படியா சொல்லி வாங்கினாங்க. இடம் வேணும்னா வாங்கிக்கோங்க. 1 ஏக்கருக்கு 20 பிளாட்டு, உங்களுக்கு 6, கம்பெனிக்கு 14ன்னு சொன்னவன் ஒரிஜினலையும் தரல, நமக்கு உண்டானதையும் தரல. மேலும் 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 பொய் 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 பொய். ஒரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, அது இவருக்கு தான் பொருந்தும். இவர்களுக்கு தான் மக்களை எந்த அளவு மடையர்களாக, இழிச்சுவாயங்களாக, கேணையாக, கிறுக்கு பயலாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. மக்களை சுதாரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. செல்லுங்கள் மதுரை நீதிமன்றத்திற்கு சென்று தேவையான ஆவணங்களை கொடுங்கள். அந்த வக்கீல் ஃபீஸ் கேட்பாங்க. நீங்கள் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமானால் சட்ட ரீதியாகத்தான் முடியும். சட்டை பிடிச்சு கேட்க முடியுமா? அவரை சுத்தி இப்ப 40 அடியாள வச்சிருக்காரு. 40 அடியாளுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க அவரை தொட முடியுமா? நீங்க இதெல்லாம் பேசிட முடியுமா? பேசினா துண்டா தூக்கி கொண்டு வெளியில போட்டுருவாங்க.
ஆகையால் தன்னை பாதுகாப்பதிலும் எல்லாமே பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். குறுக்கு வழி தாங்க எல்லாமே, அந்த ஆளுக்கு நேர் வழி கிடையாதுங்க. அதாவது நீதிமன்றங்களை வளைத்து விடலாம் என எண்ணுகின்றார், அதிகாரிகளையும் வளைத்து விடலாம் என்று எண்ணுகின்றார். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அதிகாரிகள் மக்கள் விரோத செயல்கள் செய்தால் அதாவது இவங்க போய் அங்க நடிப்பாங்க. நடிக்கும் போது முதல்ல கொஞ்சம் சலுகை தர்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளார்ந்து பார்க்கும்போது இவன் நிறைய பிராட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் அரசியல்வாதிகளும். ஏனென்றால் அவர்கள் மக்களின் ஓட்டுகளை வாங்க வேண்டும். திருடர்கள் அவர்களுக்கு தேவை திருடர்கள் அல்ல, மக்கள். இவங்கள் மக்கள் விரோதிகள். ஏங்க எப்படியோ கொஞ்சம் ஒரு அயன் லேடிங்கிற பேர் வாங்கின நம்ம அம்மா, அந்த அம்மாக்கு எதிராக சின்காங்கிற ஆள் தீர்ப்பு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? சின்கா, கர்நாடகத்துக்காரு சின்கா. அதே மாதிரி இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்ச உடனே அந்த அம்மாவுடைய ரேபரேலி தொகுதியை அது ரத்துன்னு சொல்லி அந்த அம்மாவும் ஜெயிலுக்கு போச்சு. இந்திரா அம்மா. கலைஞர் உள்ள போயிருக்காரு. பெரிய பெரிய அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இதுல ஷேர் மார்க்கெட்ல ஊழல் பண்ணலாம். அப்ப பரபரப்பா பேசிச்சு. 5000 கோடி. அப்ப 5000 கோடினா இப்போ 1,00,000 கோடிக்கு சமமா இருக்கும். அவனே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இவங்க என்ன பெரிய பம்மாத்து? என்னமோ நீதிமன்றத்தில் இவங்க பாக்கெட்ல வச்ச நீதிபதிகள் அரசு அதிகாரிகள் என்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இருக்காங்க அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இறைவன் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன். என்னமோ இவங்க கொடுக்கறதுல மயங்கிடுவாங்கன்னா கிடையாது. ஏன் அவங்களுக்கு இந்த திருநெட்டை தான் வாங்கணும்னு அவசியமா? அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள், பல்வேறு வழிகள் இருக்கும். ஆனா இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. தண்டனை நிச்சயம். சரி, நாம் அதையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. அவர்கள் வேலையை, கடமையை செய்வார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல ஒரு வாய்ப்பு. இப்ப நான் இந்த வழக்காடு மன்ற செல்றதுக்கு யார் யார் வாரீங்க? வீட்டுக்குள்ள இருந்துகிட்டா கிடைக்காதுங்க. ஆகையால் நல்லதொரு தீர்வு கிடைக்க உடனடியாக வாருங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். குறைஞ்சது நம்ம ஒரு 200 பேராவது போனோம். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாதான் ஜெயிக்க முடியும். ஏங்க இவ்வளவு தூரம் நம்ம குடும்பத்தையே நாசமாக்கி இருக்கான். குடும்பத்துல சாவு விடணும்னு நினைக்கான். இவனுக்கு எதிராக நீங்கள் பொங்கி எழ வேண்டாமா? பொங்கி எழ வேண்டாமா? இன்னும் அசம்பந்தமா இருக்கீங்க. நான் சொல்லதை சொல்லிட்டேன். விரைவில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், வருபவர்கள் வாருங்கள் என்று இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம்.